வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப், அதாவது மீசிமா மீப்போவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மீசிமானா என்ன, மீப்போவானா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ எல்சிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டு காமன் மல்டிபிள். ஸோ லீஸ்ட்டு காமன் மல்டிபிள் அப்படின்றது தான் எல்சிஎம், சரியா, மீசிமா. அதே போல் ஹெச்சிசிஎஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஓகேவா. இந்த ஹெச்சிசிஎஃப் இன்னொரு பேர் ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்வாங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி இதில் தமிழில் என்னன்னு சொல்லலாம், இந்த எல்சிஎம்மை மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மீச்சிறு பொது மடங்கு, சரியா. இந்த ஹெச்சிசிஎஃப்பை மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மீப்பெரு பொது வகுத்தி. அதே போல் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்றதையும் மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே அப்ரிவேஷன் தான் சொல்லியிருக்கேன். இதிலிருந்து ஹெச்சிசிஎஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம், ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியான விஷயங்க. இப்போ 2 நம்பர் எடுத்துக்கிறேன், 12, 18ன்னு. ஸோ இந்த 2 நம்பருமே நான் என்ன செய்கிறேன்னா என்ன டேபிளில் வரும்னு பார்க்குறேன். 2 டேபிளில் வரும். ஸோ 2 6 ஆர் 12, 2 9 ஆர் 18. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் 2 3 ஆர் 6. 2 டேபிளில் 9 வராது. ஸோ வராததை அப்படியே வச்சுக்கிறேன். 3 டேபிளில் 3 1 ஆர் 3, 3 3 ஆர் 9. அகைன் 3 டேபிளில் 3 1 ஆர் 3ன்னு வந்துடும், ஓகேவா. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது, 2 × 2 × 3 × 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 18 36. ஸோ இதுதான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, கீழே 1,1 வர வரைக்கும் சம் சால்வ் பண்ணணும், ஓகேவா. இப்போ மேலே 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 நம்பர் கீழே 1,1 வர வரைக்கும் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் எல்சிஎம். இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சைடில் எழுதுகிற நம்பர் எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கணும், சரியா. ஒரு பகா எண்ணாக இருக்கணும். பகா எண்ணா என்ன, வர நம்பர் எல்லாமே ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 2ன்ற நம்பரு 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், வேறு எதுலேயும் வராது, சரியா. 5ன்ற நம்பர் 1ஆல் வரும், 5ஆல் வரும், வேறு எதுலேயும் வராது. ஸோ அந்த மாதிரி நம்பரை மட்டும் தான் சைடில் எழுதணும், சரியா. அப்படி இருந்தால் தான் அதை எல்சிஎம்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதே போல் முடிஞ்ச அளவுக்கு சின்ன நம்பரால் டிவைட் பண்ணுங்க, சரியா. முடிஞ்ச அளவுக்கு சின்ன நம்பரால் டிவைட் பண்ணுங்க. ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா கூட 2ஆல் டிவைட் பண்ணுங்க. எதுவுமே டிவைட் ஆகலை 2ஆல் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் 3க்கு போகணும். 3ல் எதுவுமே டிவைட் ஆகலை அப்படின்னா நீங்கள் 5க்கு தான் போகணும், சரியா. 4க்கு போகக்கூடாது. ஏன்னா ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா அது 2ஆலே டிவைட் ஆகும்ல, கரெக்டாக. இப்போ 8ன்ற ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும், ஆனால் அந்த 8ன்ற நம்பர் 2ஆலே டிவைட் ஆகுதுல்ல. அப்போ எல்சிஎம் அப்படின்னா நீங்கள் சின்ன நம்பரால் தான் டிவைட் பண்ணணும். அப்போ 2ஆல் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் டிவைட் பண்ணணும், ஓகேவா. ஏன்னா இந்த மெத்தடுக்கு என்ன பேருனா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், பகா காரணி படுத்துதல் அப்படின்வாங்க. ஸோ சைடில் எழுதுகிற நம்பர் எல்லாமே ப்ரைம் நம்பராக வேணும், ஓகேவா. அதே போல் 12 18ன்னு 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 2 நம்பருக்கான ஹெச்சிசிஎஃப் என்னன்னு பார்க்குறேன், சரியா. மீப்போவா. ஸோ ஹெச்சிசிஎஃப் வேணும்னா அதே 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். 2 6 ஆர் 12, 2 9 ஆர் 18. இப்போது எல்சிஎம்க்கும் ஹெச்சிசிஎஃப்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க. எல்சிஎம்மில் ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆன பிறகும் நான் என்ன செஞ்சேன், 2ஆல் டிவைட் பண்ணேன். 2ஆல் 9 டிவைட் ஆகாது, அதனால் அந்த 9 அப்படியே வச்சுக்கிட்டேன், சரியா. ஆனால் ஹெச்சிசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இப்போ 2 நம்பர் தராங்கன்னா 2 நம்பருமே பொதுவாக எந்த டேபிளில் டிவைட் ஆகுதோ அதால் தான் டிவைட் பண்ணணும், சரியா. இப்போ 6 9 2 நம்பருமே பொதுவாக 3ஆல் டிவைட் ஆகுமா. ஸோ அப்போ 3 2 6, 3 3 9. இப்போ அகைன் 2 நம்பருமே பொதுவாக எந்த டேபிளில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுலையுமே வராது. அப்போ 2 3 ஆர் 6 அப்படின்றது ஹெச்சிசிஎஃப், ஓகேவா. ஸோ இது ஒரு பேசிக் கொஷின். ரெண்டுமே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, அதாவது பகா காரணிப்படுத்துதல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா. ஸோ இங்கே நம்ம சம் பார்ப்போம். 63 42க்கான ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் என்ன செய்யணும்னா 2 நம்பருக்கான ஹெச்சிசிஎஃப் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
அதாவது ரெண்டு நம்பருமே பொதுவாக எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் வருமா? 3 2s are 6, 3 1s are 3. அதே போல் 3 14s are 42. சரியா? 3 14 42. அகைன் ரெண்டுமே பொதுவாக 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ 7 3 21, 7 2 14. இப்போ இது ரெண்டுமே பொதுவாக எந்த டேபிளில் வரும்னு கேட்டிங்கன்னா எதுலையுமே டிவைட் ஆகாது. ஸோ அப்போ 3ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 21 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 156 அண்ட் 124 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் வேணும், மீசிமா வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த ரெண்டு நம்பர் எழுதிங்க. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். 2 7s are 14, 2 8s are 16. அதே போல் 2 டேபிளில் 2 6s are 12, 2 2s are 4. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 39 முறை 78. இது 31 முறை 62. ஸோ இப்போயும் நான் என்ன செய்கிறேன்னா 2ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 1 3 3 3 9. 31 அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா 3ஆல் வராது. இப்போ வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்க, ஏன்னா 13ம் சரி 31ம் சரி ப்ரைம் நம்பர்ஸ், வேறு எந்த டேபிள்லையுமே வராது. ஸோ அப்போ 13ஆல் டிவைட் பண்ணாதான் ஒரு முறைன்னு வரும். சரியா? ஸோ 31 அப்படியே வச்சுக்கிறேன். அகைன் இப்போ 31 எந்த டேபிள்லையும் வராதுன்றனால டைரெக்டாக 31லேயே டிவைட் பண்ணுறேன். ஸோ 1,1ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 2 × 2 × 3 × 13 × 31 இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4836ன்னு வருங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 0 and 6. 0 மற்றும் 6 ஆகியவற்றின் மீப்போவா காண்க. இந்த கொஷின் 2023 ஜெயிலர் எக்ஸாம் மே மாதம் நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஷின். சரியா? ஸோ இந்த கொஷினில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கொஷினே ப்ராப்ளம் தான். 0க்கும் 6க்கும் உள்ள ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. இதை நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இன்ஃபினிட்டி, அதாவது அன்டிஃபைன்டு அப்படின்னு போட்டு போவாங்க. சரியா? அன்டிஃபைன்டு போட்டு போவாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இந்த 0வை எப்படி எழுதலாம்னா 6 × 0ன்னு எழுதலாம். சரியா? அதே போல் 6ஐ எப்படி எழுதலாம்? 6 × 1ன்னு எழுதலாம். ஸோ அப்போ ரெண்டுமே பொதுவாக 6ஆல் டிவைட் ஆகுது இல்லை, அதனால் ஹெச்சிசிஎஃப் வந்து 6. ஹெச்சிசிஎஃப்ன்றது பொதுவாக இருக்கிறது தாங்க எழுதணும். மீப்பெரு பொது வகுத்தி. சரியா? பொதுவாக இருக்கிறது தான் எழுதணும், காமனாக இருக்கிறது. அப்போது 0வை நான் 6 × 0ன்னு எடுத்துக்கிறேன், அசியூம் பண்ணுறேன், வேறு எதுவும் பண்ண முடியாது, அசியூம் பண்ணுறேன். ஏன் சார் 0வை 7 × 0ன்னு எழுதக்கூடாதா? 8 × 0ன்னு எழுதக்கூடாதா? டவுட் நியாயமானது தான். ஆனால் விஷயம் என்ன, இங்கே நான் அசியூம் பண்ணுறேன், 6 × 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது 6ஐ 6 × 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுமே பொதுவாக 6ஆல் டிவைட் ஆகும்ல. சரியா? அப்போ ஹெச்சிசிஎஃப் வந்து இங்கே 6. இதே எல்சிஎம் கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், இதே கொஷினு. சரியா? எல்சிஎம் கேட்குறாங்கன்னா இது ஆக்சுவலாக அந்த எக்ஸாம்லேயே நிறைய முரண்பாடு வந்தது, கான்ட்ரவர்சி இந்த கொஷினுக்காக வந்தது. சரியா? கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த கீயே வந்து தப்புன்ற மாதிரிலாம் பேசுனாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, இதுதான் விஷயம், பார்த்துங்க. அதே போல் எல்சிஎம் கேட்குறாங்க இதே கொஷினுக்கு. இப்போ என்ன சார் செய்யறது? 0க்கும் 6க்கும் எல்சிஎம் கேட்குறாங்கன்னா இது ரெண்டுமே பொதுவாக எந்த நம்பரில் டிவைட் ஆகும்? எதுலேயும் வராது. இப்போ நான் 6ஐ டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், 6 0,1ன்னு வந்துருமா? இப்போது இந்த இடத்துல 0வை நான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் எனக்கு இங்கே 1,1ன்னு வரணும். ஸோ அப்போ எந்த நம்பரால் இங்கே டிவைட் பண்ணுறதுன்னு கேட்டால், சார் 2ஆல் டிவைட் பண்ணால் தானே 1. ஆனால் 0வை 0ஆல் டிவைட் பண்ணால் 1ஆன்னு கேட்டால் இது இல்லையே, அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அன்டிஃபைன்டு, அதாவது முடிவிலி. ஸோ அதனால ஆப்ஷன் டி எதுக்கான ஆன்சராக இருக்கும்? சப்போஸ் எல்சிஎம் கேட்டிருந்தா, மீசிமா கேட்டிருந்தா இதுக்கான ஆன்சர் வந்து என்ன? அன்டிஃபைன்டு. சரியா? ஹெச்சிசிஎஃப் கேட்டனால இதுக்கான ஆன்சர் 6. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் கோப்ரைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் ஆகும்? ஸோ ஒன்றுமே இல்லைங்க, சார்பகா எண்கள் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. சரியா? ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று கோப்ரைம் நம்பர்ஸ்,
இன்னொன்று ரிலேட்டிவிட்டி பிரைம், இல்லைனா இதை ட்வின் பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த கோ பிரைம் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு தான் சார்பகா எண்கள் அப்படின்னு பேர். இதை இணைப்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இணைப்பகா எண்கள். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இணைப்பகா எண்கள்னு இருக்குது பார்த்தீங்களா, ட்வின் பிரைம்ஸ், இதுதான் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 3 கண்டிஷன் வரும். என்னன்னா, 2 நம்பர் தராங்க, அந்த 2 நம்பருமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, 2 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கணும், ரெண்டுமே பகா எண்ணாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 29,31 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? அதே போல் இல்லை ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது 2ஆக இருக்கணும். பாருங்கள், 31லேருந்து 29 கழிச்சா 2 தானேப்பா. அதே போல் வேறு என்ன எதெல்லாம், 11,13, 11 ஒரு ப்ரைம் நம்பர், 13 ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் 2. ஸோ அந்த மாதிரி நம்பர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ட்வின் பிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மூணாவது, இதுக்கான HCF 1, அதாவது மீப்போவா வந்து 1ஆ இருக்கணும். அப்படின்னா என்ன சார்? ஒன்றும் இல்லைங்க, 11, 13 ரெண்டுமே பொதுவாக எந்த டேபிளில் டிவைட் ஆகும்? 1 டேபிள் தவிர வேறு எதுலேயும் டிவைட் ஆகாதில்ல. 11ஆம் வாய்ப்பாடில் 13 வராது, 13ஆம் வாய்ப்பாடில் 11 வராது, இந்த ரெண்டுமே பொதுவாக ஒரே வாய்ப்பாடில் வராது. சரியா? ஸோ அப்போ HCF 1 தானே, 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரிலேட்டிவிட்டி பிரைம் இல்லைனா ட்வின் பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க, இணைப்பகா எண்கள். ஓகேவா? இதே சார்பகா எண்கள்னால் இவ்வளோ கண்டிஷன்ஸ்லாம் தேவையே இல்லைங்க, ஒரே ஒரு கண்டிஷன் தான், HCF 1 வந்தால் அதுதான் சார்பகா எண். சரியா? மீப்போவா 1 வந்துச்சுன்னா அதுதான் சார்பகா எண். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 9, 14 2 நம்பர் எடுத்துக்கிறேன். சரியா? கொடுத்துருக்கிற 2 நம்பருமே ப்ரைம் நம்பராக பாருங்கள், இல்லையே. கொடுத்துருக்கிற 2 நம்பருமே ப்ரைம் நம்பர் இல்லை. ப்ரைம் நம்பர்னால் என்னப்பா, இப்போ 9ன்னு ஒரு நம்பர் தரேன், அது 1ஆம் வாய்ப்பாடில் வரணும், 9ஆம் வாய்ப்பாடில் வரணும். இந்த 2 வாய்ப்பாடில் மட்டும் வந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர். ஆனால் இது எக்ஸ்ட்ராவா 3ஆம் வாய்ப்பாடில் வரும்ல, கரெக்டா? ஸோ அப்போ இதுவும் ப்ரைம் நம்பர் இல்லை. அதே போல் 14ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அந்த 14 1 டேபிளில் 14ல் மட்டும் வந்திருந்தால் அது ப்ரைம் நம்பர். ஆனால் எக்ஸ்ட்ராவா 2 டேபிளில் வரும், 7 டேபிளில் வரும். அதனால் இதை ப்ரைம் நம்பர்னு சொல்ல மாட்டாங்க, காம்போசிட் நம்பர் அப்படின்வாங்க, பகு எண். சரியா? அப்போ ரெண்டுமே ப்ரைம் நம்பர் இல்லை, இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. கொடுத்துருக்கிற 2 நம்பர் எந்த நம்பராக வேணால் இருக்கலாம், அது ப்ரைம் நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, காம்போசிட் நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை ஒன்று ப்ரைம் நம்பர் ஒன்று காம்போசிட் நம்பராக இருக்குது, எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சார் 5ன்றது ஒரு ப்ரைம் நம்பரு, 9ன்றது ஒரு காம்போசிட் நம்பரு, இந்த மாதிரி வரலாமா சார்? தாராளமாக வரலாம். ஆனால் இதுக்கான HCF என்னவாக இருக்கணும், 1ஆ இருக்கணும். இப்போ ரெண்டுமே பொதுவாக எந்த டேபிளில் வரும், 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தானே வரும். 5ம் 9ம் பொதுவாக 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை தான் சார்பகா எண்கள் அப்படின்வாங்க. சரியா? கோ ப்ரைம் நம்பர்ஸ்னு. இப்போது இங்கே அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வருது, இதுதான் கேள்வி. சார்பகா எண்கள் தானே கேட்குறாங்க, எந்த ஆப்ஷன் வருது? ஸோ 51, 63 ரெண்டுமே பொதுவாக 3ஆல் டிவைட் ஆகுங்க. சரியா? அதனால் இதுக்கான HCF 1 வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? அது 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும்னு சொல்லத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல் இந்த 52, 91 இது ரெண்டுமே 13ஆல் டிவைட் ஆகும். 13 4 முறை மல்டிப்ளை பண்ணால் 52, 7 முறை மல்டிப்ளை பண்ணால் 91. அப்போ இதுக்கும் HCF 1 வர வாய்ப்பே இல்லை. சரியா? 81, 99 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதுக்கும் HCF 1 வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 71, 81 இருக்குது பார்த்தீங்களா, இதில் 81ஆவது பரவாயில்ல, 9ஆம் வாய்ப்பாடில் வரும். சரியா? இது ஒரு காம்போசிட் நம்பர். ஓகேவா? ஆனால் அந்த 71 ஒரு பகா எண்ணு, வேறு எந்த டேபிள்லையுமே வராது. அதனால் இது ரெண்டுத்துக்குமான HCF 1. சரியா? இது ரெண்டுத்துக்குமான HCF என்ன, 1. ஸோ அதனால் ஆன்சரும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 71,81 தான். சரியா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 71,81. ஸோ நெக்ஸ்ட் ஒன், which of the following cannot be the HCF of two numbers whose LCM is 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
3 வெவ்வேறு எண்களின் மீப்போமா 120 ஆகும் எனில் கீழ்கண்ட எது அவைகளின் மீப்போவா ஆகாது. ஓகே, ஸோ இந்த மீப்போவா மீசிமா இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இது மீசிமா தாங்க சொல்கிறாங்க. சரியா, மீசிமாவை தான் மீப்போ மான் சொல்கிறாங்க. இங்கே மான் சொன்னாலே அது மடங்கு, மடங்குனாலே எல்சிஎம் தான். சரியா, ஏன்னா இந்த தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களும் ஒரு சில டாப்பிக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இந்த எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் இந்த டாபிக் வந்து இங்கிலீஷில் தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா தமிழில் தான் மீசிமா மீசிப்போம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்புவாங்க. ஒரு இடத்துல மீ பே வான்னு போட்டுருவாங்க, ஒரு இடத்துல மீ போ வான்னு போட்டிருப்பாங்க. சரியா, நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். வானா என்ன, மானா என்ன, கானா என்ன, ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். சரியா, ஸோ அதனால் இங்கிலீஷில் ஈஸியாக முடிஞ்சிடும் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப். இந்த ஹெச்சிசிஎஃப் தான் இன்னொரு பேர் ஜிசிடி. ஓகேவா, அது பார்த்துங்க. இதிலே 3 வெவ்வேறு எண்களின் மீசிமா 120 அப்படின்னா கீழ்கண்ட எது அவைகளின் மீப்போவா ஆகாது. இதில் எதில் ஹெச்சிசிஎஃப் வந்து இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளாக தெரிஞ்சுங்க. இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல மீசிமான்னு. சரியா, இந்த மீசிமாவோட ஒரு பங்கு என்னவா இருக்க வாய்ப்பு இல்லை, அதான் கேட்குறாங்க. சரிங்களா, ஹெச்சிசிஎஃப்னா ஒரு பங்கு, 1 பார்ட். சரியா, 120 ரூபாய் நான் செலவு பண்ணுறேன்னா அதில் ஒருத்தருக்கு 60 ரூபாய் செலவு பண்ணியிருப்பேனா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 பேருக்கு 120 செலவு பண்ணுறேன்னு வச்சிங்களேன், அப்போ ஒருத்தருக்கு 60 ரூபாய் செலவு பண்ணுறோம் தானே. கரெக்டாக, இந்த ஒரு பங்குக்கான ஆன்சர்மா இது அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்படி வேணால் சொல்லலாம். இது எத்தனை பானிபூரி ரேட்டுன்னு சொல்ல இதுதான் எல்சிஎமாக கொடுத்துருக்காங்க. சரியா, இது எத்தனை பானிபூரி ரேட்டுன்னு தெரியல. ஆனால் ஒரு பானிபூரி ரேட்டு 60னா 120 ரூபாய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? 2 பானிபூரி ரேட்டு 120 தானே, அப்போ இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஆன்சர் இல்லை. சரியா, ஒரு பானிபூரி 40 ரூபானா 40ஆ வாய்ப்பால் 120 வருமாமா? வரும்ல, அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. சிம்பிளாக தெரிஞ்சுங்க. 30ஆ வாய்ப்பால் 120 வருமா? வரும்ல, அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. 80ஆ வாய்ப்பால் 120 வருமா? வராதே, அதனால் ஆன்சரு 80. சரியா, இப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. எந்த வாய்ப்பால் 120 வராது, அவ்வளோதான் கொஷின். ஹெச்சிசிஎஃப்ன்றது ஒரு பங்குக்கான ஆன்சர், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதனுடைய மல்டிபிள் தான், அதாவது 2 பங்காவோ இல்லை 3 பங்காவோ இல்லை 4 பங்காவோ இல்லை 44 பங்காவோ எல்சிஎம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சொல்லது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பங்கு ஹெச்சிசிஎஃப்னா அதனுடைய பல பங்கா எல்சிஎம் இருக்கும். அது எத்தனை பங்குன்னெலாம் சொல்ல முடியாது. ஓகேவா, இங்கேயும் அதே தான். ஒரு பங்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இரு எண்களின் மீப்போவா 8னா ஒரு பங்கு 8. சரியா, அப்போ ஒரு பானிபூரி 8 ரூபானா இதில் எது எல்சிஎமாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. இது பாருங்கள் குரூப் 1 கொஷினா. எது எல்சிஎமாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. 8ஆ வாய்ப்பால் 24 வருமாங்க? வரும்ல. இப்போ ஒரு பர்பி 8 ரூபானா 3 பர்பி 24 ரூபா. கரெக்டா, ஒரு பர்பி 8 ரூபானா 6 பர்பி 48 ரூபா. 8ஆ வாய்ப்பால் 48 வரும். ஒரு பர்பி 8 ரூபானா 7 பர்பி 56 ரூபா. ஸோ இதுவும் வரும். ஆனால் ஒரு பர்பி 8 ரூபானா எத்தனை பர்பிப்பா? 60 ரூபா. அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் ஆன்சரு ஆப்ஷன் டி 60 ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 2 cube into 3 square into 5 into 7 power 4, 2 cube 3 square 5 into 7 power 4, 2 square 3 power 5, 5 square into 7 power 6, 2 cube 5 cube 7 square. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. மீப்போவா என்னன்னு. ரொம்ப ஈஸிங்க. மீப்போவா கேட்டாங்கன்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு எதுங்க? 2 காமனாக இருக்குது. இந்த கமா வரைக்கும் ஒரு நம்பர் கணக்குமா? சரியா, கமா வரைக்கும் ஒரு நம்பர் கணக்கு. அதனால தான் நான் இதை கீழே கீழே எழுதிக்கிறேன். ஈஸியாக பாருங்கள், தெரியுதா? 3 பாருங்கள், இந்த 2த்தில் இருக்குது. ஆனால் இந்த 3ஆவது லைனில் 3 இல்லை, அதனால் 3 விட்டுருங்க. 5 பாருங்கள், 3த்துலேயுமே இருக்கா? ஸோ அப்போ 5 எடுத்துக்கிறேன். 7 பாருங்கள், 3த்துலேயும் இருக்கா? அப்போ 7 எடுத்துக்கிறேன். இதில் பவர் இப்போ பார்க்கணும். பவரில் 2ல் எது சின்னதாக இருக்கோ அதுதான் ஹெச்சிசிஎஃப். ஸோ 2 கியூப் இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 கியூப் இருக்குது. இதில் எது சின்னது? 2 ஸ்கொயர் தானே சின்னது, அது எடுத்துக்கிறேன். அதே போல் 5ல் இது 5 பவர் 1, இது 5 ஸ்கொயரு, இது 5 கியூப். இதில் எது சின்னதுன்னா 5 தான் சின்னது, அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். 7ல்
7 பவர் 4 7 பவர் 6 7 ஸ்கொயரு, இதில் எது சின்னது? 7 ஸ்கொயர் தான் சின்னது. அப்போ அதை எடுத்துக்கிறேன். ஸோ HCFனா பவரில் பொதுவாக இருக்கிறதுல சின்னதாக இருக்கிறத எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே 4 2 ஸ்கொயரு 5 7 ஸ்கொயர் 49. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 980 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் கேட்குறாங்கப்பா. சேம் அதே மாடல். 2 cube 3 ஸ்கொயர் 5 into 11 2 power 4 3 power 4 5 ஸ்கொயர் 7 2 power 5 3 cube 5 cube 7 ஸ்கொயர் 11. இங்கே இருக்குது 11. சரி, ஓகே. இதில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2 பொதுவாக இருக்குது, 3யும் பொதுவாக இருக்குது, 5யும் பொதுவாக இருக்குது. கரெக்டாக? இதில் எல்லாத்துலேயும் பவர் அதிகமாக இருக்குது பார்த்தியா? அதுதான் எல்சிஎம். எல்சிஎம்னா பவர் அதிகம். இது ஞாபகம் வச்சுங்க. அப்போது இதில் எதுமா பவர் அதிகமாக இருக்கும்? 2ல் பவர் அதிகமாக இருக்குது 2 power 5, 3ல் பவர் அதிகமாக இருக்குது 3 power 4, 5ல் பவர் அதிகமாக இருக்குது 5 cube. சரியா? 7ல் பவர் இப்போது இது வரைக்கும் பார்த்துட்டோம்ல. எக்ஸ்ட்ராவாக நான் பார்த்துக்க சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இருக்கிறது ஐட்டமா, அது இல்லாமல் என்னென்ன டேர்ம் விட்டுருக்கோம்? 7ன்ற நம்பர் விட்டுக்கும், 11ன்ற நம்பர் விட்டுக்கும். அந்த விட்ட நம்பரையும் எழுதிட்டு அதில் எது பவர் அதிகமாக இருக்கோ அதுவும் எடுத்துக்கணும். இப்போ 7ல் பவர் அதிகமாக இருக்குது 7 ஸ்கொயரு, 11ல் பவர் அதிகமாக இருக்குது 11 power 1 தான். ஸோ அப்போ அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். சரியா? எல்சிஎம் அப்படின்னா எல்லாமே கணக்கில் எடுக்கணும். HCFனா பொதுவாக இருக்கிறது மட்டும் கணக்கில் எடுத்தால் போதும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஆப்ஷன் என்ன? இது 3 power 4மா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா? அது ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன் கொடுத்தது, அதாவது பின்னம் கொடுத்தது, அதில் எல்சிஎம் கேட்டால் என்ன செய்யணும்? ஸோ ஃபார்முலா ரொம்ப ஈஸிங்க. யாரை கேட்குறாங்க? எல்சிஎம். ஸோ யாரை கேட்குறாங்களோ அவங்கள மேலே எழுதுங்க, இன்னொருத்தரை கீழே எழுதுங்க. அவ்வளோதான் ஃபார்முலா. சரியா? கொஷினில் யாரை கேட்குறாங்களோ அவங்க மேலே, இன்னொருத்தர் கீழே. ஸோ அப்போ மேலே யார் யார் சார் எழுதணும்? மேலே அங்கே என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் மேலே, கீழே என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் கீழே. இதில் கீழே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா HCF தானே கீழே கொடுத்துருக்காங்க. HCF ரொம்ப ஈஸிங்க. 3 5 7 13 இந்த 4 நம்பருமே பொதுவாக எந்த டேபிளில் வரும்? எந்த டேபிளில் வரும்? 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 3ஆம் வாய்ப்பாடில் 5 வராது, 5ஆம் வாய்ப்பாடில் 7 வராது, 7ஆம் வாய்ப்பாடில் 13 வராது. 4 நம்பருமே பொதுவாக 1 டேபிள் தவிர வேறு எதுலேயுமே வராது. அப்போ கீழே HCF 1. இதுலையுமே வரலன்னா HCF 1, ஏன்னா 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். சரியா? இதிலே தெரிஞ்சிருச்சு. கீழே 1 வருது அப்படின்னா இங்கே இருக்கிற எந்த ஆப்ஷனு இது மட்டும்தான் 1 இருக்கும். சரியா? அப்போ மேலே இந்த 2 3 4 9க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 36ன்னு வரும். சரியா? அப்போ 36/1 ஆன்சர் 36 ஆன்சர். சரியா? ஆப்ஷன் ஏ. இதே கொஷின் HCF கேட்குறாங்க. சரியா? ஸோ எதை கேட்குறாங்களோ அதை மேலே எடுத்துங்க, இன்னொருத்தர் கீழே. சரியா? ஸோ மேலே யார் யார் இருக்காங்க? 2 8 64 10. கீழே 3 9 81 27. இதுவும் ஈஸியான விஷயமா. இந்த கீழே இருக்கிற பார்த்தீங்களா நம்பரு 3 9 81 27. இது பார்த்தோன்னே நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இல்லை யார் பெரிய நம்பர்? 81 பெரிய நம்பரா? மீதி இருக்கிற நம்பர் எல்லாமே இந்த 81ல் டிவைட் ஆகுதுன்னா அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம். ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் 27 81, 9ஆம் வாய்ப்பாடில் 9 9 81, 27ஆம் வாய்ப்பாடில் 27 3 81. ஸோ எல்லாமே இந்த 81 டிவைட் பண்ணுது. அப்போ டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம். ஸோ கீழே 81 வரும். அப்போ இந்த 2 ஆப்ஷன் இல்லை. மேலே பாருங்கள், இந்த 2 8 64 10க்கான HCF கேட்குறாங்க. 4மே பொதுவாக 2ஆம் வாய்ப்பாடில் வருமா? இது 1 முறை, இது 4 முறை, இது 32 முறை, இது 5 முறை. 2ஆல் டிவைட் பண்ணால் கரெக்டாக. இதுக்கு மேலே இந்த 4 நம்பருமே பொதுவாக எந்த டேபிள்லுமே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பர் 1 வந்திருக்கு. அப்போ 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும், வேறு எதுலேயுமே டிவைட் ஆகாது. நான் என்ன சொன்னேன்? HCFனா
எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பருமே பொதுவாக எது வரைக்கும் டிவைட் ஆகுதோ அது வரைக்கும் சம் சால்வ் பண்ணால் போதும். ஸோ இது வரைக்கும் தான் டிவைட் ஆகுது. அப்போ மேலே 2 மட்டும்தான். சரியா, இந்த 2 மட்டும்தான். ஸோ அப்போ 2/81 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். இதில் கொஷின் மாறி இருக்குங்க. ஆக்சுவலாக இது 0.9 இல்லை, 0. பாருங்க, இது 0.12 இல்லைங்க, ஆக்சுவலாக 0.9 தான். ஓகேவா, இப்போ பார்ப்போம். 1.08, 0.36, 0.9. இப்போ இந்த மாடல் ஒரு கொஷின் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ இது என்ன சார் செய்யணும்? ஃபஸ்ட்டு இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா? இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர், இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர். கரெக்டாக? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேக்ஸிமமாக எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 வர நம்பரால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேக்ஸிமமாக எனக்கு 2 நம்பர் இருக்கா, இங்கே 1 நம்பர் தான், இது பிரச்சனை இல்லை. இது ரெண்டுத்துலேயும் 2 நம்பர் வருது, அதுதானே மேக்ஸிமம். மேக்ஸிமமாக எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் இருக்கிற 0, இங்கே 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பர் இருக்கிற 0 100 தானே. அந்த 100ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், 3 நம்பரையுமே. அப்போ 3 நம்பருமே மல்டிப்ளை பண்ணால் இது 108, இது 36. இது மட்டும் எனக்கு 2 0 இருக்குப்பா, ஆனால் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர் தான் இருக்குது. அப்போ அந்த 1 நம்பர் எழுதிக்கிட்டேன், இன்னொரு 0 இல்லாதனால நான் 0 சேர்த்துக்கிறேன். சரியா, அப்போ 108, 36, 90. இதுக்கு HCF பார்க்கணும். கொஷினில் இங்கே மீசி மான் கொடுத்துருக்காங்க, இது ஆக்சுவலாக மீ போவா. சரியா, ஸோ HCF பார்க்கணும், அதுதான் GCDன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ என்ன செய்யலாம்? 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 54 முறை, 18 டைம்ஸ், இது 45 டைம்ஸ். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறேன், ஏன்னா 2ஆம் வாய்ப்பாடில் 45 வராது இல்லை, 2ஆம் வாய்ப்பாடில் 45 வராதுன்றனால ஒரு நம்பர் வரலனாலே அத்த வாய்ப்பாடு போயிடுங்க. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னா, சரியா, 3 18 54, 3ஆம் வாய்ப்பாடில் 6 முறை 18, 3ஆம் வாய்ப்பாடில் 15 முறை 45. அகைன் 3ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 3 6 18, 3 2 6, 3 5 5. ஸோ சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதுக்கு மேலே இது எதுவுமே பொதுவாக ஒரே வாய்ப்பாடில் வராது. சரியா, ஸோ அப்போது 2 × 3 × 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 வருமா. இந்த 18 எதால் மல்டிப்ளை பண்ணிங்களோ 100ஆல் தானே மல்டிப்ளை பண்ணோம், அதே 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓவர். ஸோ 0.18. ஏன்னா கொஷினில் எங்கேயுமே அவங்க என்னன்னு சொல்ல, 100ஆல் பெருக்கணும், 100ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல. ஆனால் எனக்கு பாயிண்டில் சம்மு போக தெரியாது, அதனால நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணேன். எதால் மல்டிப்ளை பண்ணணும், அதால் டிவைட் பண்ணனா ஆன்சர் ஓவர். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஸோ அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த LCM ஆஃப் 0.6, 9.6, 0.12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான LCM என்னன்னு கேட்குறாங்க. ஸோ LCM கேட்டாலும் சேம் அதே தாங்க. இந்த 0.6, 9.6, 0.12 இல்லை 2 நம்பர் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். சரியா, அப்போ 2 நம்பர்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணோமா, அந்த 100ஆல் இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.6 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 60ன்னு வரும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 1 நம்பர் இருக்குது, எனக்கு இன்னொரு நம்பர் தேவை, அந்த நம்பர் 0ன்னு எடுத்துக்கிறேன். அதே போல் 9.6 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 960ன்னு வரும். ஓகேங்களா, 0.12 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 12ன்னு வரும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா, இங்கே 2 0 இருக்குது, 2 நம்பருக்கு 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 12 மட்டும் வரும். அப்போ 60, 960, 12. இதை ஈஸியாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன், இதுக்கு LCM நீங்கள் தானாக இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும், 916 தான் வரும். இல்லைனா இன்னொரு ட்ரிக் என்னென்னா, இல்லை எது பெரிய நம்பர், 960 தான் பெரிய நம்பர். 12 டேபிளில் 960 வருமானு பாருங்கள். 12ஆம் வாய்ப்பாடில் 960 வருமானு பாருங்கள், வரும். 60ஆம் வாய்ப்பாடில் 960 வருமானு கேட்டால் அதுவும் வரும். ஸோ இந்த 2 நம்பருமே அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணுதுன்னா அந்த பெரிய நம்பர் தான் LCM. ஸோ 960 LCM. சரியா, ஸோ கொஷினில் எங்கேயுமே
100ஆல் பெருக்கணும் அப்படின்னு சொல்லலை. எனக்கு பாயிண்டில் இருந்தால் சம்மு போட தெரியாது. அதனால் நான் தான் 100ஆல் பெருக்கினேன். எதால் பெருக்கணும்னோ அதால் டிவைட் பண்ணுறேன். ஸோ 2 0 இருக்கா, கடைசிலேருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 9.6 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ், இயற்கணித முற்றொருமைகள் அப்படின்னுவாங்க. இந்த இயற்கணித முற்றொருமைகள் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க. சின்ன வயசில் நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர்னு படிச்சிருப்போம்ல. ஸோ அதுதான். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், 16m 12m ஸ்கொயரு n ஸ்கொயரு 8n ஸ்கொயர். இதில் இந்த 16 12 8 இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் என்னன்னு பாருங்கள். 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 2 8s are 16, 2 6s are 12, 2 4s are 8. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4. ஸோ அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 2s are 4, 2 டேபிளில் 3 வராது, 2 1s are 2. ஸோ அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 டைமு இது 3 அப்படியே தான் இருக்கும். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னும் போது 1,1,1 வந்துருமா. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 3 48. ஓகேவா. இது நம்பருக்கு மட்டும். இதே இந்த எம்மு என்னன்னு இருக்குல்ல, அதை என்ன செய்யணும்னா, எனக்கு என்னென்ன டேர்ம் இருக்குது, எம்முன்ற டேர்ம் இருக்குது, என்னன்ற டேர்ம் இருக்குது. சரியா. எம்மில் எது மேக்ஸிமம், எண்ணில் எது மேக்ஸிமம், அவ்வளோதான் கொஷின். எல்சிஎம் அப்படின்னா நான் என்னன்னு சொன்னேன், பவரில் எது அதிகமாக இருக்கோ அது எடுத்துக்கணும். ஸோ எம்மில் அதிகமாக இருக்குது எம் ஸ்கொயரு, எண்ணில் அதிகமாக இருக்குது என் ஸ்கொயரு. ஸோ 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் ரூட்டு இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். மீசிமா அப்படின்னும் போது இது 3மே வேறு வேறு நம்பராமா, வேறு வேறு நம்பர். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணவே பண்ணாது. 3ஆம் வாய்ப்பாலில் 4 வராது, 4ஆம் வாய்ப்பாலில் 5 வராது, 5ஆம் வாய்ப்பாலில் 3 வராது. ஸோ பெரும்பாலும் கன்செகட்டிவ் நம்பர்ஸாக தந்தாங்கன்னா அது ஒரே டேபிளில் டிவைட் ஆகாது. சரியா. பெரும்பாலும் கன்செகட்டிவ் நம்பர்ஸ் அடுத்தடுத்த எண்களாக கொடுத்தாங்கன்னா ஒரே டேபிளில் டிவைட் ஆகாது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுக்குறாங்கன்னா இந்த 3 நம்பரை பெருக்குங்க, அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். சரியா. ஏன் சொல்கிறேன்னா 3 4 5 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 1 3 3ன்னு மட்டும் எழுதுவேன். இந்த 4 5 அப்படியே இருக்குமா. அகைன் இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 1,1ன்னு வந்துடும். இந்த 5 அப்படியே தான் இருக்கும். அகைன் இப்போ 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 1,1,1ன்னு வருமா. ஸோ இதை தான் நான் என்ன சொன்னேன், அந்த 3 நம்பரை பெருக்குனாலே ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ 60. ஓகேவா. இதில் எது பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா a⁻m+3 தான் பெருசு. அப்போ a⁻m+3 அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ 60 a⁻m+3 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 5x - 10ன்னு இருக்காமா. இந்த 5x - 10 5ஐ காமனாக வெளியெடுக்கிறேன்னா x - 2ன்னு எதுவேன். ஓகேவா. அதே போல் இந்த 5x² - 20ன்னு இருக்குது. இதில் எதை காமனாக வெளியெடுக்கலாம், 5ஐ காமனாக வெளியெடுக்கிறேன்னா x² - 5ஆம் வாய்ப்பாலில் 20 4 முறை வருமா. ஸோ 5 4s are 20, அதான் 4ன்னு எழுதியிருக்கேன். அப்போ 5 × x² - இங்கே ஸ்கொயர் வரனால இந்த 4ஐயும் ஸ்கொயர் வர மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ x² - 2² எழுதிக்கிறேன். இது என்ன ஃபார்முலா, a² - b² = a + b × a - p. ஸோ ஒரு நம்பர் ஸ்கொயரில் வருது சார், a² - b² வருது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, ஒரு முறை அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும், இன்னொரு முறை அந்த 2 நம்பரையும் சப்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். சரியா. இப்போ எனக்கு இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். ரைட்டா. இப்போ இந்த 2 ஆன்சரில் எது காமனாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 5x - 2 காமனாக இருக்குது. ரைட்டா. இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. ஆனால் எல்சிஎம்னா நான் என்ன சொன்னேன், இதில் எக்ஸ்ட்ரா வரதும் எழுதிக்கணும். அப்போ x + 2வும் சேர்த்துக்கணும். ஓகேவா. எக்ஸ்ட்ராவாக அந்த x + 2 இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கணும். இதுக்கான HCF என்னன்னு கேட்டிருந்தா 5x - 2 ஆன்சர். சரியா. எல்சிஎம் கேட்குறதுனால அந்த x + 2வும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த விஷயத்தை வேறு எப்படி சொல்லலாம்னா 5 × x² - 4ன்னு சொல்லலாம். இது a - b, இது a + b. அப்போ a² - b² வரும். அப்போ 5x² - 4 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஓகேவா. இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு. ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறீங்க. சரியா.
ஸோ இந்த கொஷின் பாருங்கள், p ஸ்கொயர் மைனஸ் 3p + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ p ஸ்கொயர் மைனஸ் 3p + 2 இந்த இடத்துல இது 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1ஆல் 2வை மல்டிப்ளை பண்ணால் 2 தான். ஸோ நடுவில் இருக்கிற அந்த -3யை கீழே எடுத்துக்கிறேன். சரியா, இது பேர் காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ 2 நம்பரை பெருக்குனா +2 வரணும், அதே 2 நம்பரை ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ -3 வரணும். ஸோ எது அந்த 2 நம்பர் பாருங்கள், -2 -1 கூட்டி பாருங்கள் -3 பெருக்கி பாருங்கள் +2. சரியா, அப்போ இது எழுதும்போது p - 2ன்னு ஒரு முறை, p - 1ன்னு ஒரு முறை. இதுக்கான ஆன்சர். அதே போல் இந்த p ஸ்கொயர் - 4 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி p ஸ்கொயர் - 2 ஸ்கொயர்னு எதலாம். அப்போ p + 2 இன்ட்டு p - 2 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற p - 2வை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இதுதான் HCF. கொஷினில் இதுக்கான HCF என்ன, மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா p - 2 ஆன்சர். ஆனால் எல்சிஎம்னும் போது மீதி என்ன இருக்கோ அதுவும் சேர்த்துங்க. அப்போ p + 2வும் வரும், p - 1ம் வரும். சரியா, இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இதுவும் ஆன்சர் ரைட்டு. இல்லைனா இதை வேறு எப்படி எதலாம்னா, இந்த p - 2 p + 2வை p ஸ்கொயர் - 4ன்னு எதலாம் இன்ட்டு p - 1. சரியா, ஸோ ஆப்ஷனை பொறுத்து இந்த ஆன்சர் மாறும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், x ஸ்கொயர் + 5x - 6. ஸோ இது எல்லாமே காரணிப்படுத்தணுமா. x ஸ்கொயர் + 5x - 6 1ஆல் -6 மல்டிப்ளை பண்ணால் -6 தான். இது +5. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் +5 வரணும். எது ஓரார் ஆறா, மைனஸ் இருக்கிறதுனால -6 கழிச்சு பாருங்கள், 6ல் 1 கழிச்சா 5. ஸோ இதை ஏதும்போது x + 6ன்னு ஒன்று ஏதுவேன், x - 1ன்னு ஒன்று ஏதுவேன். அதே போல் x ஸ்கொயர் + 4x - 12ன்னு இருக்குது. இதையும் 1 இருக்குது, 1ஆல் -12 மல்டிப்ளை பண்ணால் -12 தான். இங்கே +4. அப்போ 6 2 12ன்னு எழுதலாம். 6ல் 2 கழிச்சா 4, கரெக்டாக +4 வந்துருச்சா. மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள், 6 × -2 -12. ஸோ எழுதும்போது இதுவும் x + 6 x - 2ன்னு எழுதுவேன். நெக்ஸ்ட்டு x ஸ்கொயர் + 8x + 12. இங்கே 1 இருக்குது, 1ஆல் 12 பெருக்குனா 12 தான். கீழே 8 வரணும்பா. அப்போ 6 2 8 12, 6 2 கூட்டினா 8. ஸோ எழுதும்போது இது x + 6 1, x + 2 1. இந்த +6 1 +2 1 இப்படிதான் எழுதியிருக்கேன். சரியா, இப்போ இது மூணுத்துலேயே எது பொதுவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா x + 6 பொதுவாக இருக்குது. இது HCF. ஆனால் எல்சிஎம்னு கேட்குறாங்கன்னா மீதி இருக்கிறதும் சேர்த்துங்க, x - 1 x - 2 x + 2. அதாவது இது இது இது. சரியா, ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் எல்சிஎம். ஆனால் இந்த எல்சிஎம்மும் எப்படி மாற்றலாம், x + 6 x - 1 ஓகே, இதை x ஸ்கொயர் - 4ன்னு சொல்லலாம். சரியா, அப்போது இதுதான் வந்து எல்சிஎம். நெக்ஸ்ட்டு 2x ஸ்கொயர் - 5x - 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதையும் நான் என்ன செய்கிறேன்னா 2x ஸ்கொயர் - 5x - 3. இங்கே போன சம்லாம் பாருங்கள், நம்பர் வந்து 1 இருக்கிறதா அர்த்தம், அப்படி தான் அர்த்தம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரு நம்பர் அவங்களே கொடுக்குறாங்க. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 3 6, இது -5. ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், கழிச்சா -5 வரணும். 6 1 மல்டிப்ளை பண்ணால் -6, -6ல் 1 கழிச்சிங்கன்னா -5. ஸோ இந்த மாதிரி இங்கே முன்ன நம்பர் வருது சார் அப்படின்னா இதை எப்படி எதணும் தெரியுமா, 2x ஸ்கொயர் இதை அப்படியே எழுதிக்கிட்டேன். சரியா, இந்த -5x எப்படி பிரித்து எதனா -6x + xன்னு எடுத்துக்கிறேன். இந்த 1ன்னு எழுதியிருக்கேன்லப்பா, இது ஒரு x. ஓகேவா, இந்த -5 தான் நான் எப்படி பிரிச்சிருக்கேன், -6x + xன்னு எடுத்திருக்கேன், -3 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போது இந்த 2 டேர்மில் எது காமனாக வெளியெடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2xஐ வெளியெடுக்கலாம். அப்போ இங்கே x மட்டும் மீறும், இங்கே 3 மட்டும் மீறும். கரெக்டாக. இப்போ அடுத்த 2த்தில் எது காமனாக வெளியெடுக்கலாம், x - 3 அப்படியே வெளியெடுக்கிறேன்னு வச்சிங்களேன். இங்கே என்ன எடுத்தனோ அதே தான் இங்கே வரணும். அப்போது இங்கே 1ஆல் பெருக்கணுமா, 1ஆல் பெருக்கினா தான் 1 × x xன்னு வரும், 1 × -3 -3ன்னு வரும். இப்போ இதில் x - 3 காமனாக வெளியேற்றா மீதி என்ன இருக்கும், 2x + 1ன்னு மட்டும் நிற்கும். ரைட்டா, இது ஒரு ஆன்சர். இதில் இந்த 4x ஸ்கொயர் - 36ன்னு இருக்குது பாருங்கள், இதில் 4ஐ காமனாக வெளியெடுக்கிறேன்னா இது x ஸ்கொயர் - 9ன்னு சொல்லலாமா.
4 9 36 இல்லை. அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு சொல்லலாமா இதை 9? அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா, எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இதுலேயும் எது காமனாக இருக்குது? எக்ஸ் மைனஸ் 3 காமனாக இருக்குது. இது HCF. இதை தவிர என்னென்ன நம்பர் இருக்குது? 4ன்னு ஒன்று இருக்கா, அதையும் சேர்த்துக்கிறேன். சரியா, எக்ஸ் ப்ளஸ் 3யும் சேர்த்துக்கிறேன். 2x மைனஸ் 1 எடுத்துக்கிறேன். சாரி, 2x ப்ளஸ் 1. இப்போ இதை இப்படி சொன்னாலும் ஆன்சர் ரைட்டு. இல்லைனா 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 தான் நான் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எடுத்துக்கிறேன் இன்ட்டு 2x ப்ளஸ் 1. ஸோ ஆப்ஷனில் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த HCF மீப்போவா காண்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியான கொஷினுங்க. HCFனா இந்த மாதிரி 3 நம்பர் தராங்கல்ல, அதில் எது சின்ன நம்பரோ அதுதான் ஆன்சர். ஸோ இதில் எது பவரில் சின்னது? P⁴ தான் சின்னது, அதுதான் HCF. சரியா, அதே போல் இப்போ இதில் பாருங்கள் 3 5 7 3 நம்பர் தந்திருக்காங்க. இந்த 3 நம்பருமே பொதுவாக எந்த டேபிளில் டிவைட் ஆகும்? 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ நம்பருக்கான HCF 1. அதே போல் ABC XYZ PQR 3மே பொதுவாக எதுவுமே இல்லையே. ABC XYZ PQRக்கு பொதுவாக எதுவுமே இல்லை. அப்போது லெட்டர்ஸுக்கான HCFும் 1. அப்போ டோட்டலாக ஆன்சரும் 1. சரியா, டோட்டலாக ஆன்சரும் 1. எனக்கு நம்பருக்கு பார்க்கும்போதும் 1 தான் வருது. ABC XYZன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தாலும் 1 தான் வருது. ஸோ ஆன்சரும் 1 தான் அப்போது. சரியா, நெக்ஸ்ட்டு, இது ஈஸியான கொஷினுங்க. இந்த மாதிரி M+1 M+2 M+3 இந்த மாதிரி எந்த டேர்ம் கொடுத்தாலும் அதில் எது சின்னதோ அது HCF மீப்போவா, எது பெருசோ அது LCM. ஓகேவா, இப்போ A⁻M+3ன்றது இங்கே LCM மீசிமா, எது சின்னதோ அது HCF. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த கொஷினில் பாருங்கள் HCFன்னும் போது நான் என்ன சொன்னேன்? எல்லாத்துலேயும் சின்னது எடுத்துக்கணும். இப்போ A 3த்துலேயும் பொதுவாக இருக்கா, அப்போ அதில் எது சின்னது? A தான். B 3த்துலேயும் பொதுவாக இருக்கா, இருக்குல்ல, அப்போ அதில் எது சின்னது? B தான். C 3த்துலேயும் இருக்கா, இதில் எது சின்னது? C தான். அப்போ ABC அப்படின்றது ஆன்சர், அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, YQ + 1. இந்த YQ + 1 எப்படி எழுதலாம் சார்? YQ + 1³ எழுதலாம். அதாவது இது என்ன ஃபார்முலா? A³ + B³ = A + B A² - AB + B². இது ஃபார்முலா. எங்கேருந்து சார் இது வந்துச்சுன்னா கேட்கக்கூடாது. சரியா, இது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் ஏக்கு பதிலாக ஒய்னும் பிக்கு பதிலாக 1னும் போடுறேன். அப்போ இது என்ன ஆகும்? y + 1ன்னு ஆகுமா? ஏக்கு பதிலாக y², yையும் 1ஐயும் பெருக்குனா y தான், ப்ளஸ் பிக்கு பதிலாக 1. அதாவது 1² பண்ணால் 1 தானே, அதை அப்படியே வச்சுக்கிறேன். சரியா, இதுக்கான ஆன்சர். இதே போல் y² - 1 எப்படி எழுதலாம்? y² - 1² எழுதலாமா? இங்கே ஸ்கொயர் இருக்குன்றனால நான் 1க்கும் ஸ்கொயர் போட்டுக்கிறேன், மதிப்பு மாறாது. ஓகேவா, ஸோ அப்போது y + 1 × y - 1. இதுக்கு HCF தான் கேட்குறாங்க. ரெண்டுத்துலேயும் பொதுவாக y + 1 தான் இருக்குது. அப்போ HCF y + 1. சரியா, இதுதான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். ஸோ டைப் 4 இதுதான் ஃபார்முலா. AB = LCM × HCF. ஓகேவா, அது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இப்போ சம் பார்க்க போகிறோம். The LCM of two numbers is 432 and their HCF is 36. If one of the number is 108, find the other number. ரெண்டு எண்களின் மீசிமா 432 மற்றும் மீப்போவா 36. ஒரு எண் 108 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஸோ ஃபார்முலா இதுதான், நான் மேலேயே கொடுத்துருக்கேன். LCM × HCF, மீசிமா × மீப்போவா. ஒரு நம்பர், இந்த ABன்றது தாங்க 2 நம்பரு. அதில் ஒரு நம்பர் 108ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இன்னொரு நம்பர் தான் கேட்குறாங்க. மீசிமா 432, HCF அதாவது மீப்போவா 36. இப்போ B வேணும். 432 × 36 பெருக்கல்ல இருக்கிற 108 ஈக்குவல் இந்த சைடு வந்தால் வகுத்தல் ஆகும். சரியா, இதை நான் டைரெக்டாகவே 36ல் அதிகிறேன்னா இது ஒரு முறை, இது 3 முறை. சார் எனக்கு 6ஆம் வாய்ப்பாக தான் தெரியும்னா நீங்கள் 6ல் கூட கேன்சல் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றனால நான் கொஞ்சம் ஈஸியாக போடுறேன். ஓர் 3 3 இதை அடிச்சிங்கன்னா 144 முறை வரும். சரியா? ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the LCM of two co-prime numbers is 5005. If one of the number is 65, then find the other number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, சார்பகா எண்கள் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு எண் 65, இன்னொரு எண் என்னன்னு தான் கேட்குறாங்க. சரியா? எல்சிஎம் 5005, ஹெச்சிசிஎஃப்பும் கொடுக்கல. என்ன சார் செய்யறது? ஹெச்சிசிஎஃப்பும் தரல, பியும் தரல. ஏதாவது ஒன்று தெரிலனா பரவாயில்ல, 2 தெரில. இப்போ என்ன செய்யறது? இப்போ தான் நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன பாயிண்ட்டை யோசிக்கணும். கோப்ரைம் நம்பர்ஸ் சார்பகா எண்கள் அப்படின்னா என்னன்னு சொன்னேன்? ஒரே ஒரு கண்டிஷன் இருந்தால் போதும், அதுக்கான ஹெச்சிசிஎஃப் 1 வந்தால் போதும். ஸோ இங்கே சார்பகா எண்கள்னு சொன்னனால ஹெச்சிசிஎஃப் 1ன்னு நீங்களே மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. சரியா? ஸோ அப்போது பி வேணும்னா 5005/65 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன்னா இது 13 முறை. இது 5ஆம் வாய்ப்பாலில் ஓர் 5 5, 2 0, ஓர் 5 5. 13ஆல் அடிக்கிறேன்னா ஓர் 13 13, 7 முறை 91. சரியா? 13ல் தான் அடிச்சே ஆகணும், வேறு எந்த வாய்ப்பாலையும் வராது. ஓகேங்களா? ஸோ 7 முறை 91, மீதி 9 அப்படின்னும் போது அதே போல் 7 முறை 91. ஸோ 77 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், the ratio of two numbers is 3:4 and their HCF is 4. find their LCM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினு என்ன செய்யணும்னா, நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன், மீப்போவா அப்படின்றது ஒரு பங்குக்கான ஆன்சர். இல்லை, ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 3 பங்கு கொடுத்துருக்காங்களா, அப்போ 3ஐயும் அந்த ஒரு பங்கையும் பெருக்குனா 12ன்றது தான் ஃபஸ்ட் நம்பர். ரெண்டாவது நம்பர் 4 பங்கு கொடுத்துருக்காங்க, அப்போ 4ஐயும் அந்த 4ஐயும் பெருக்குனா 16 தான் ரெண்டாவது நம்பர். ஓகேவா? ஈஸியான விஷயங்க. ஒரு பங்கு 4 அதான் சொல்கிறாங்க, அப்போ 3 பங்கு 12, 4 பங்கு 16. ஓகேவா? இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன? அவ்வளோதான் கொஷினு. 12 16. இதுக்கு எல்சிஎம் என்ன? 2ஆல் போடுறோன்னா 6 முறை 12, 8 முறை 16. அகைன் 2ஆம் வாய்ப்பாலில் 3 முறை 6, 4 முறை 12. ஸோ அகைன் 2ஆம் வாய்ப்பாலில் 3 வராது, 2 2 4. ஸோ 2ஆல் ஓர் 2 2, 3 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 3ஆல் 1,1ன்னு வந்துடுமா? இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 3 48. ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? 48. இதே கொஷின் இப்போ ட்விஸ்ட் பண்ணுறாங்க. த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 5:6. அதாவது இங்கே எல்சிஎம் கொடுத்துட்டாங்கப்பா, மீசிமா என்னன்னு சொல்லிட்டாங்க, மீப்போவா ஒரு பங்குக்கான ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த இடத்துல நான் எக்ஸுன்னு ஒன்று சொன்னல, இதுதான் எக்ஸு. அந்த எக்ஸில் தான் நான் என்ன பண்ணேன், இந்த மீப்போவா 4ன்னு எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணேன். சரியா? இப்போது கொஷினில் என்ன கேட்குறாங்க, அந்த எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்பர் நான் 5 பங்குன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது நம்பர் 6 பங்குன்னு எடுத்துக்கிறேன்னா அதில் எக்ஸுன்றது ஒரு பங்குக்கான ஆன்சர். இப்போ இது எல்சிஎம் என்னன்னு பாருங்கள். எல்சிஎம்னும் போது எக்ஸை பொதுவாக வெளியேற்றினா 5,6ன்னு வருமா? 5ஆல் டிவைட் பண்ணுறோன்னா ஓர் 5 5, 5ஆம் வாய்ப்பால் 6 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். 6ஆல் டிவைட் பண்ணோன்னா 1,1ன்னு வந்துடும். ஸோ இதை பெருக்குங்க. 6 5 30, 30 × எக்ஸு 30x. இந்த 30xன்றது எல்சிஎம் தானேங்க. இந்த எல்சிஎம்க்கு அவங்க ஒரு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 480ன்னு. கரெக்டா? அப்போ 30 பங்கு 480னா ஒரு பங்கு என்ன? 0க்கு 0 அதிர்ஷ்டம். ஓர் 3 3, 16 முறை 48. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 16ன்னு வருது. இதுதான் ஒரு பங்குக்கான ஆன்சர். அந்த ஒரு பங்குன்றது யார்? ஹெச்சிசிஎஃப், மீப்போவா. அப்போது ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இது ஈஸிங்க. 3 numbers are in the ratio 1:2:3 and their HCF is 12. the numbers are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 எண்களின் விகிதம் 1:2:3 மற்றும் அவற்றின் மீப்போவா 12 எனில் அந்த எண்கள் முறையே. ஸோ அந்த நம்பர்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? இதில் எந்த ஆப்ஷன் அடித்தாலும் இது ஒரு முறை, இது 2 முறை, இது 3 முறை. 5ஆம் வாய்ப்பாலில் இதுவும் பாருங்கள், 4ஆம் வாய்ப்பாலில் ஒரு முறை, இது 2 முறை, இது 3 முறை.
இது 10 வாய்ப்பால் ஓர் 10 10, 2 10 20, 3 10 30. இதே ரேஷியோ தான் வரும். இங்கேயும் 12 வாய்ப்பால் இது ஒரு முறை, இது 2 முறை, ஆனால் இது 3 முறை. ரைட்டா? இதில் கொஷினு HCF 12ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? மீப்போவா என்ன 12. அப்போ ஒரு பங்கு 12 அப்படின்னா இங்கே 1:2:3 தானே ரேஷியோ சொல்கிறாங்க. ஒரு பங்கு 12னா 12 1 பெருக்குனா 12 தானம்மா. ஒரு பங்கு 12னா 2 பங்கு என்ன 24, 3 பங்கு என்ன 36. ஸோ 12, 24, 36 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இது ஈஸியான கொஷின். த ப்ராடக்ட் ஆஃப் LCM அண்ட் HCF ஆஃப் 2 numbers இஸ் 24. த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 numbers இஸ் 2. தென் த நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 நம்பரை பெருக்கினா எனக்கு 24 வரணும். எது வருது? கடைசியாக கொஷினில் பாருங்கள், அந்த எண்கள் முறையேன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் அந்த 2 நம்பர். இந்த 2 நம்பரில் எந்த நம்பரை பெருக்கும்போது 24 வருதோ அதுதான் ஆன்சர். இது 8 10 80, இது இல்லை. 8 6 48, இதுவும் இல்லை. 6 நாள் 24, இதுதான் ஆன்சர். சரியா? 2 நாள் 8, அப்போ இதுவும் இல்லை. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த 2 நம்பருக்கான வித்தியாசம் 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6க்கும் 4க்குமான வித்தியாசம் 2 தானே. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதெல்லாம் ஈஸியாக கொஷினை வச்சு அசுத்து போயிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். த சம் ஆஃப் 2 numbers இஸ் 45. த டிஃப்ரென்ஸ் இஸ் 1/9 ஆஃப் தர் சம். தர் சம் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், 2 நம்பரை ஆட் பண்ணால் 45. நான் எக்ஸ் ஒரு நம்பர் ஒய் ஒரு நம்பர்னு எடுத்துக்கிறேன். அந்த 2 நம்பருக்கான வித்தியாசம், வேறுபாடுனா வித்தியாசம். ஸோ இங்கிலீஷ்லையும் பாருங்கள், தேர் டிஃப்ரென்ஸ் இஸ் 1/9 ஆஃப் த சம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 1/9 ஆஃப் த சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் வந்து கூடுதலில் 1/9 மடங்காகும். அவற்றின் கூட்டுத்தொகையின் 1/9 மடங்காகும். அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/9 இன்ட்டு 45. ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 45 இல்லை, அதுக்கு பதிலாக அதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஓர் 9 9, 5 முறை 45. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5ன்னு வருதா? சரியா? இதுதான் 2 ஈக்குவேஷன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 45, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5, ப்ளஸ் ஒய்க்கு மைனஸ் ஒய் கேன்சலு. அப்போ 2x ஈக்குவல் டு 50 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 25. சரியா? இதில் முக்கியமான விஷயம், ஒரு நம்பர் 25ன்னு தெரியும்பா, 2 நம்பரை ஆட் பண்ணால் 45ன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு நம்பர் என்ன 20 தானே. கரெக்டா? 25யும் 20யும் ஆட் பண்ணால் 45 வருதா? 25லேருந்து 20 கழிச்சா 5 வருதா? அப்போ இதுதான் அந்த 2 நம்பர். இந்த 2 நம்பருக்கான மீசிமா என்னன்னு தான் கேள்வி. பாருங்கள், அவ்விரு எண்களின் மீசிமா. இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் என்ன? 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 25 அப்படியே தான் இருக்கும். இது 10 முறை. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் 25 அப்படியே தான் இருக்கும். இது 5 முறை. 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 5 5 25, இது ஒரு முறை. அகைன் 5ஆல் டிவைட் பண்ணால் 1,1ன்னு வரும். ஸோ இதை சைடில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 5 25, 25 2 50, 50 2 100. ஸோ 100 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். இதுதான் எல்சிஎம். ஸோ நெக்ஸ்ட்டு, த சம் ஆஃப் 2 numbers இஸ் 187 and their HCF is 17. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சச் பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் த அபோவ் கண்டிஷன்? ஓகே, 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 187 வருதான். x1 y1 ஆட் பண்ணால் 187 எடுத்துக்கிறேன். அவற்றின் மீப்போவா 17. எப்போவுமே இந்த மாதிரி மீப்போவா தந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், HCF அது ஒரு பங்கு தானே. அந்த ஒரு பங்கு கண்டிப்பாக இந்த 2 நம்பர்லேயும் இருக்கும். ஒன்றும் இல்லைம்மா, 5 பானிபூரி 100 ரூபான்னு எடுத்துக்கியே. அப்போ ஒரு பானிபூரி 20 ரூபான்னு வச்சுக்கிங்களேன், அந்த 100 ரூபாயில் 20 ரூபாய் இருக்கும் இல்லைங்க. கரெக்ட் தானே? அதாவது 100 ரூபாய்க்கு 5 பானிபூரினா ஒரு பானிபூரிக்கு 20 ரூபான்னு இருக்கும்ல. சரியா? அதுதான் நான் சொல்கிறேன். அப்போது இங்கே எவ்வளோ பெரிய நம்பர் தான் இருக்கட்டும், அந்த ஒரு பங்குக்கான ஆன்சர் கண்டிப்பாக அந்த நம்பரில் இருக்கும். சரியா? ஸோ அப்போ 17x + 17y, இதுதான் 187. சரியா? 17 காமனாக வெளியெடுக்கிறேன்னா x + y = 187. ஓர் 17 17
11 முறை 187. ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 11ங்க. இதில் 2 நம்பரை ஆட் பண்ணால் 11 வரணும். எது அந்த 2 நம்பர்? 1ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் 11, 2ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 11, 3ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 11, சரியா? 4ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 11, 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 11. நெக்ஸ்ட்டு 6, 5, 7, 4 இப்படி தானே வரும். இதெல்லாம் வேணாம், ஏன்னா ஏற்கனவே எழுதியிருக்கும் பார்த்தியா, அதை தான் நீங்கள் ரிட்டர்னில் எழுதுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எழுதுவீங்க? 5, 6ன்னு எழுதியிருப்பீங்க, அதுக்கப்புறம் 6, 5ன்னு தானே எழுதுவீங்க. ஸோ அதே பேர் தான். 7, 4ன்னு தானே எழுதுவீங்க, அது 4, 7 தானே. ஸோ அதே பேர் தான், ஒரு முறை எழுதுனா போதும், சரியா? இப்போ இதில் 5 பேர் வருதா, இது எல்லாமே ஆன்சர் இல்லைங்க. இப்போ 1,10 இது HCF எடுத்தால் என்ன? 1ம் 10ம் பொதுவாக எந்த டேபிளில் வரும்? 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தானே வரும், வேறு எதுலேயும் வராதில்ல. ஸோ HCF 1 வருது பார்த்தியா, அந்த நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும், அந்த ஜோடி மட்டும்தான் கணக்கு. இது எடுத்துக்கலாம். 2ம் 9ம் பொதுவாக எந்த டேபிளில் வரும்? 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தானே வரும், அப்போ இதையும் எடுத்துக்கலாம். சப்போஸ் 2,9க்கு பதிலாக 2,8 தராங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இது ரெண்டுமே பொதுவாக 1ஆம் வாய்ப்பாடில் வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா 2ஆம் வாய்ப்பாடிலே வரும். 1, 2, 2, 4, 2, 8ன்னு. ஸோ இந்த மாதிரி வந்தால் அந்த பேரை எடுத்துக்கூடாது, சரியா? HCF 1 வர பேர் மட்டும்தான் எடுத்துக்கணும், சரியா? அப்போ 3,8ன்னும் போது 3ஆம் வாய்ப்பாடில் 8 வராது, அப்போது இதுக்கான HCFும் 1 தான், அப்போ இதையும் எடுத்துக்கலாம். 4ஆம் வாய்ப்பாடில் 7 வராது, அப்போ இதுக்கான HCFும் 1 தான், அப்போ இதையும் எடுத்துக்கலாம். 5ஆம் வாய்ப்பாடில் 6 வராது, அப்போ இதுக்கான HCFும் 1 தான், அப்போ இதையும் எடுத்துக்கலாம். ஸோ 5 பேர் வருது, ஆப்ஷன் டி ஆன்சர், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு LCM and HCF of two polynomials are x power 6 minus 1 and x plus 1 respectively. ஸோ இதில் எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாலினாமியல் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1னா இன்னொரு பாலினாமியல் என்ன, அதாவது இன்னொரு பல்லுறுப்புக்கோவை என்னன்னு தான் கேட்குறாங்க. சேம் அதே ஃபார்முலா என்ன? a இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF, சரியா? இதில் ஏன்றது ஒரு பாலினாமியல், அதாவது ஒரு நம்பர், அதுதான் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. இன்னொரு நம்பர் தெரியாது. எல்சிஎம் வந்து எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1, HCF வந்து எக்ஸ் ப்ளஸ் 1, சரியா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இன்ட்டு பி ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 நான் எப்படி எதுறேன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 ஒரு முறை, எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஒரு முறை. இது என்ன கணக்குனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை எப்படி எதுவும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எதுவுமா, அதே போல் ஏ பவர் 4 மைனஸ் பி பவர் 4ஐ எப்படி எதுவாங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எதுவாங்க. ஏ பவர் 6 மைனஸ் பி பவர் 6ஐ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு எதுவாங்க. அதை தான் இங்கே எழுதுகிறேன், சரியா? ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறேன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இதில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1க்கு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கேன்சல், அப்போ பி என்ன இருக்கும்? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, சரியா? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். அது ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட்டு find the smallest number which is exactly divisible by all the numbers from 1 to 9. சரி, ஓகே. ஸோ 1லிருந்து 9 வரை அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிக சிறிய எண்ணை காண்க. ஸோ இதுக்கு 1லிருந்து 9 வரைக்கும் நீங்கள் எல்லா நம்பரையும் எழுதி அதுக்காக எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கனாலே ஆன்சர் 2520ன்னு வரும். இது நம்ம புக்கில் ஒரு பாக்ஸ் கொஷினாக இருக்கிற ஒரு கொஷின், ஓகேவா? இங்கே 1லேருந்து 9ன்னு கேட்டிருக்காங்க, 1லேருந்து 10ன்னு கேட்டாலும் இதே 2520 தான் ஆன்சர். இதெல்லாம் மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், சரியா? 1லேருந்து 10 வரைக்கும் கேட்டு மிக சிறிய எண் எதுன்னு கேட்டாலும் அதுக்கு 2520, 25, 20 இதுதான் ஆன்சர். 1 இப்படி போடலாம், இல்லைனா இந்த 1 இன்ட்டு 1ன்னு எழுதலாமா, 2 1 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா, 3 1 இன்ட்டு 3ன்னு எழுதுறேன், 4 2 இன்ட்டு 2ன்னு எழுதுறேன், அதாவது 2 ஸ்கொயர், 5 1 இன்ட்டு 5ன்னு எழுதுறேன், 6 2 இன்ட்டு 3ன்னு எழுதுறேன், 7 1 இன்ட்டு 7ன்னு எழுதுறேன், 8
2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அதாவது 2 கியூப். 9 3 இன்ட்டு 3ன்னு எழுதுறேன், அதாவது 3 ஸ்கொயர். ரைட்டா? இப்போ இதில் என்னென்ன நம்பர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 2ன்ற நம்பர் வருது, 1 வந்தாலும் பிரச்சனை இல்லை. 2ன்ற ஒரு நம்பர் வருது, 3ன்ற ஒரு நம்பர் வருது, 5ன்ற ஒரு நம்பர் வருது, 7ன்ற ஒரு நம்பர் வருது. சரியா? இதில் 2ன்ற நம்பரில் எது மேக்சிமம்? எல்சிஎம்ங்க. மிக சிறிய எண் அப்படின்னு கொடுத்தா எல்சிஎம், மீசிமா. சரியா? ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்தா மீசிமா. ஸோ அப்போது 2ல் எது மேக்சிமம்? 2 கியூப். 3ல் எது மேக்சிமம்? 3 ஸ்கொயர். 5ல் எது மேக்சிமம்னா 5 தான். 7ல் எது மேக்சிமம்னா 7 தான். ஸோ 2 கியூப் 8, 3 ஸ்கொயர் 9, 5 இன்ட்டு 7. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2520 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். The number of pairs lying between 40 and 100 with their HCF as 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, 40லேருந்து 100 வரைக்கும் 15 வாய்ப்பாடில் என்னென்ன நம்பர் வரும்னு ஃபஸ்ட்டு எதுங்க? 45 வரும், 60 வரும், 75 வரும், 90 வரும். இதுதான் 15 வாய்ப்பாடில் 40லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற நம்பர். சரியா? ஸோ இதை பேராக எழுதணும். கொஷினில் எத்தனை நம்பர் வரும்னு கேட்கல, எத்தனை பேர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை ஜோடிகள் வரும்னு தான் கேட்குறாங்க. அதனால் நான் பேராக எழுதுறேன். எப்படின்னா 45, 60, 45, 75, 45, 90. அப்போ இதை எடுத்து இந்த 3 பேரையும் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு 60, 75, 60, 90, 75, 90. ஸோ இதெல்லாம் பேரு. ஓகேவா? 60, 75, 60, 90, 75, 90. ஸோ இந்த 6 பேரில் எதுக்கெல்லாம் HCF 15 வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதில் 45, 60 ரெண்டுமே பொதுவாக 15 வாய்ப்பாடில் மட்டும்தான் டிவைட் ஆகுமா? கரெக்டாக? 15 3 45, 15 4 60. ஸோ அப்போது இந்த பேர் எடுத்துக்கலாம், HCF 15 தான். 45, 75 ரெண்டுமே பொதுவாக 15 வாய்ப்பாடில் தான் வரும், அதனால இந்த பேர் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 45, 90 இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே பொதுவாக 45 வாய்ப்பாடிலே வரும். ஒரு 45, 45, 2 45, 90ன்னு. சரியா? அப்போ இந்த பேர் எடுத்துக்கூடாது, ஏன்னா எனக்கு HCF 15 வர பேர் தான் எடுத்துக்கணும். சரியா? அப்போ 60, 75 ரெண்டுமே பொதுவாக 15 வாய்ப்பாடில் மட்டும்தான் டிவைட் ஆகும், அப்போ இந்த பேர் எடுத்துக்கலாம். இந்த 60, 90 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நம்பருமே பொதுவாக 30 வாய்ப்பாடில் வரும். 30 2 60, 30 3 90ன்னு. அதனால் இந்த பேர் எடுத்துக்கூடாது, ஏன்னா HCF 15 தான் வரணும். 75, 90 என்னன்னா ரெண்டுமே பொதுவாக 15 வாய்ப்பாடில் தான் மேக்சிமமாக வரும், அதனால் இந்த பேர் எடுத்துக்கலாம். சரியா? அப்போ மொத்தமாக 4 பேர் வருதா? அப்போது ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேங்களா? எத்தனை எண்ணுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் சம் இங்கேயே முடிஞ்சிச்சு. 45, 60, 75, 90 இதுதான் ஆன்சர். அதுவும் 4 தான் ஆன்சர். ஓகேவா? ஆனால் எத்தனை எண் ஜோடிகள் வரும், நம்பர் பேர்ஸ் எத்தனை வரும் தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ அதனால் பேராக எழுதி அதுக்கான HCF என்னன்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு, த லீஸ்ட் நம்பர் விச் when increased by 3 is divisible by 10, 12, 14, 16. இந்த 10, 12, 14, 16 இந்த மாதிரி இந்த 4 நம்பர் இருக்குல்ல, லீஸ்ட் நம்பர்னு கொடுத்தா இதுக்கான லீஸ்ட்டு அப்படின்ற வார்த்தை வந்தாலே, மிக சிறியன்ற வார்த்தை வந்தாலே எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 2 5s are 10, 2 6s are 12, 2 7s are 14, 2 8s are 16. அகைன் 2 டேபிளில் 5 அப்படியே தான் இருக்கும், 2 3s are 6, 7 அப்படியே தான் இருக்கும், 2 4s are 8. ஸோ அகைன் 2 டேபிளில் 5 3 7 2ன்னு வரும். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7. ஸோ இங்கே கீழே எதுனா இந்த 4 நம்பருமே வேறு நம்பர், ஒன்று இன்னொன்று டேபிளில் வரவே வராது, எல்லாம் ப்ரைம் நம்பர். அதனால் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா 1680ன்னு வரும். சரியா? இது இல்லை ஆன்சர். கொஷினில் 3ஐ கூட்டினால்னு சொல்கிறாங்களா, இன்க்ரீஸ்டு பை 3ன்றாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, இங்கே இன்க்ரீஸுனா ப்ளஸ்ஸு தானே கணக்கு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யணும். இங்கே கூட்டினால்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இதை கழிக்கணும். 3 கூட்ட சொல்கிறாங்களா, அப்போ 3 கழிச்சிருங்க.
1677 ஆன்சர். சப்போஸ் 3 கழிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே ஆட் பண்ணியிருக்கணும். சரியா? சப்ராக்ட் பண்ண சொன்னாங்கன்னா இங்கே ஆட் பண்ணணும். ஆட் பண்ண சொன்னால் இங்கே சப்ராக்ட் பண்ணணும். மல்டிப்ளே பண்ண சொன்னால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண சொன்னால் மல்டிப்ளே பண்ணணும். சரியா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்களேன். The smallest number which is multiplied by 3 should be divisible by 3, 4, 5, 6. இந்த 3, 4, 5, 6க்கு LCM என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 60. இந்த 60 மல்டிப்ளைடு பை 3ன்னு தான் கொடுத்துருக்காங்க. 3ஆல் பெருக்க சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணனா 20 ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். What is the greatest number that will divide 62, 78, 108, leaving remainder 2, 3, 4 respectively? சரி, ஓகேம்மா. இந்த 62, 78, 109 இதுக்கு தனித்தனியாக ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க 2, 3, 4ன்னு. பாருங்கள், லீவிங் ரிமைண்டர் 62, 78, 109க்கு தனித்தனியாக ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். இது 60, இது 75, இது 105. கரெக்டா? இந்த 3 நம்பர்லேயும் டிவைட் ஆவதில் மிகப்பெரிய எண் எது? இது மீப்பெரு பொது காரணி. சரியா? கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னால் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 60, 75, 105 மூணுமே பொதுவாக 15ஆ வாய்ப்பாடில் வருமா? 4 முறை 60, 5 முறை 75, 7 முறை 105. இதுக்கு மேலே இந்த 3 நம்பருமே பொதுவாக எந்த டேபிள்லையுமே வராது. ஸோ 15 இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 254 அண்ட் 508 விச் லீவ்ஸ் த ரிமைண்டர் 4. ஸோ 254க்கும் 508க்கும் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்தனால LCM கண்டுபிடிக்கணும். சரியா? இதுக்கு சம்மெலாம் போடாதீங்க. இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்? 508 பெரிய நம்பர். மீதி இருக்கிற நம்பர் அந்த 508 டிவைட் பண்ணால் அதுதான் LCM. ஸோ 254 டேபிளில் 508 வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும், 2 முறை. சரியா? அப்போ LCM 508. தனித்தனியாக போன கொஷின் மீதி குத்தாங்க ரிமைண்டரு, அதை நான் கழித்தேன், சப்ராக்ட் பண்ணேன். இங்கே ஒரே ஒரு மீதி குத்துருக்காங்களா பாருங்கள், விச் லீவ்ஸ் த ரிமைண்டர் 4. காமனாக ஒரே ஒரு ரிமைண்டர் கொடுத்தாங்கன்னா அந்த ரிமைண்டரை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா 512 ஆன்சர். சரியா? காமனாக ரிமைண்டர் கொடுத்தா ஆட் பண்ணணும், தனித்தனியாக ரிமைண்டர் கொடுத்தா சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது ஸ்டெப்புமா. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர். இதுக்கு முன்னே இந்த டிஜிட்டை பற்றிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. சரியா? டிஜிட்டை பற்றி பேசுகிறாங்க. 5 இலக்க எண், 4 இலக்க எண்ணுன்னு கேட்டாலே இதுக்கு ஸ்டெப் வைஸ் சம் போடணும். என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு LCM. இதை ஞாபகம் வச்சுங்க. கொஷினில் ஸ்மாலஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு எது தான் சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு LCM. ஸோ இதுக்கு LCM எடுத்தால் என்ன ஆகும்? இது 36, இது 54. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் இது 18, இது 27. ஸோ அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் இது 9, இது 27. 3 டேபிளில் 3 3s are 9, 3 9s are 27. அகைன் 3 டேபிளில் 3 1s are 3, 3 3s are 9. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1,1ன்னு வரும். இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 216ன்னு வரும். இது ஃபஸ்ட் ஸ்டெப். இதுதான் LCM. சரியா? இந்த LCMை நான் என்ன செய்யணும்னா, கொஷினில் யாரை கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர். சரியா? மிக சிறிய 5 இலக்க எண். மிக சிறிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்டிங்கன்னா 10,000. 5 நம்பர் எங்கேப்பா ஸ்டார்ட் ஆகும்? 10,000த்தில் தானே ஸ்டார்ட் ஆகும். அதுதான் மிக சிறிய 5 இலக்க எண். இதை உங்கள் LCMஆல் டிவைட் பண்ணணும். இது செகண்ட் ஸ்டெப். ஸோ அப்போது 4 முறை 864ன்னு வரும். மீதி 136, ஒரு 0, ஒரு 6 முறை போடுறேன். 6 6 36, 6 1 6 1 9, 6 2 12. இதை கழிச்சிங்கன்னா மீதி 64ன்னு வருதா? சரியா? ஸோ இதை என்ன செய்யணும்னா, 3வது ஸ்டெப் இதுதாங்க ரொம்ப முக்கியம். மிக சிறிய 5 இலக்க எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டால் மட்டும் என்ன செய்யணும்னா, அந்த 5 நம்பர் இங்கே ஒன்று டிவைட் பண்ணிங்கல்ல, இந்த நம்பரு இது ப்ளஸ்ஸு. சரியா? எதால் டிவைட் பண்ணிங்களோ அந்த LCM மைனஸ் உங்களுக்கு எவ்வளோ ரிமைண்டர் வந்துச்சோ அதை கழிச்சிடணும்.
சரியா? எப்போ மிக சிறிய ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டால், ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர்னு கேட்டால் இதை மாதிரி செய்யணும். மீதி 2 ஸ்டெப் காமன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்சிஎம்மு, ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன எல்சிஎம் கிடச்சிரோ அது உங்களுக்கு கொஷினில் யாரை கேட்குறாங்களோ அதை டிவைட் பண்ணணும். இங்கே மிக சிறிய 5 இலக்க எண்ணுன்றனால 10,000 டிவைட் பண்ணேன். எல்லா கொஷினுமே 10,000 டிவைட் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. சரியா? இந்த கொஷினில் ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர்ன்றனால 10,000 டிவைட் பண்ணேன். ஓகேவா? இப்போ இதை கழிச்சிங்கன்னா 10,000 + 152. ஸோ 10,152 ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? இதே கொஷினு இப்போ பாருங்கள், கிரேட்டஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. கிரேட்டஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 8, 9, 12. இப்போ 8, 9, 12க்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுங்க. ஸோ 4 முறை 8, 9 வராது, 6 முறை 12. ஸோ ரெண்டாவது வாய்ப்பாடில் 2 முறை 9 வராது, 3 முறை 6. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், 2 அப்படியே தான் இருக்கும். 3, 9, 1 முறை 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2, 4, 4, 12, 24, 72. கீழே வேறு நம்பர் வந்திருக்குப்பா. இது எல்லாமே ஒரே டேபிளில் டிவைட் ஆகாது, அதனால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ 72 அப்படின்றது எல்சிஎம். இதை நம்ம கொஷின் யார் சொல்கிறாங்க? கிரேட்டஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர். சரியா? மிகப்பெரிய 4 இலக்க எண். ஸோ மிகப்பெரிய 4 இலக்க எண் 49. ஏன்னா இதுக்கு அத்த நம்பரு 5 நம்பர் ஆகிடும். ஸோ அப்போ இதுதான் பெரிய 4 இலக்க நம்பர், 4 நம்பரு. சரியா? இதை 72ஆல் டிவைட் பண்ணோம். 72, 72, 7, 2, 279ன்னு இருக்குது. ஒரு 3 முறை போட்டு பார்ப்போமே. 3, 2, 6, 3, 7, 21. ஸோ 3, 6, 9. இந்த 72 நான் ஒரு 6 முறை போடுறேன். 6, 2, 12, 6, 42, 43 தான். ஸோ அப்போ 72 ஒரு 8 முறை போடுறேன். 8, 2, 16, 8, 56, 57. 9 முறை போட்டு பார்த்தா 18, 9, 63, 64. ஸோ அப்போ 8 முறை தான்ப்பா. 8 முறை 576ன்னு வருது. சரியா? ஸோ கழிச்சா 3, இது 6, 63ன்னு வருதுமா. இப்போது இந்த 2 ஸ்டெப்பு காமனுங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த 2 ஸ்டெப் காமன். என்ன செஞ்சோம்? ஃபஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம்மு, ரெண்டாவது ஸ்டெப்பு யாரை கேட்குறாங்களோ அதை எல்சிஎம்மால் டிவைட் பண்ணோம். சரியா? இங்கே கிரேட்டஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர்னு சொன்னனால 4, 9, 72ஆல் டிவைட் பண்ணேன். மூணாவது ஸ்டெப்பு மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டால், லார்ஜஸ்ட்டுன்னு கேட்டால் சிம்பிளாக போடுங்க. 4, 9 போட்டிங்கல்ல, அதிலிருந்து உங்கள் மீதியை டைரெக்டாக கழிச்சிங்கன்னா ஆன்சருங்க. அப்போ 6, 3, 9, 9, 9936 அப்படின்றது ஆன்சர். சரியா? லார்ஜஸ்ட்டுன்னு கேட்டால் டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணால் போதும். ஆனால் ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டால் இந்த மாதிரிலாம் பண்ணோம். ஓகேவா? இந்த ஒரு ஸ்டெப் தான் மாறும் இந்த 2 சம்மில். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த நம்பர் 6, 9, 15. ஓகேம்மா. 6, 9, 15 இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்சிஎம் ஏற்கனவே சொன்னனால இதுக்கான எல்சிஎம் 90. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த 90 இங்கே இருக்கிற எந்த நம்பரை டிவைட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு இது எல்லா ஸ்கொயர் நம்பரான்னு பாருங்கள். ஏன்னா கொஷினில் வர்க்க எண் தான் கேட்குறாங்க. 800 ஸ்கொயர் இல்லைப்பா, அதனால் இது ஆன்சரே இல்லை. சரியா? 420 ஸ்கொயர் தானே, அப்போ இது ஸ்கொயர் நம்பர் தான். 1600 40 ஸ்கொயரு, இது 30 ஸ்கொயர். அப்போ இதில் ஏதோ ஒன்று ஆன்சரு. இதில் 90 உங்களுக்கு கிடைச்ச அந்த எல்சிஎம் எந்த நம்பரை டிவைட் பண்ணுதோ அதுதான் ஆன்சர். 90 வாய்ப்பாடில் 900 வரும். அப்போ இதுதான் ஆன்சர். 1600 வராது, 400 வராது. அப்போ இது 2 ஆன்சராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல 3600 தராங்கன்னு வச்சுங்களேன், நானாக ஆப்ஷன் மாற்றுறேன். 800க்கு வரல 3600 தராங்கன்னா அது 60 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் நம்பர் தான். ஏன்னா வர்க்க எண் தான் கேட்குறாங்க, ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் தான் கேட்குறாங்க. கொஷினில் புரிஞ்சுங்க. இதுவும் 90 வந்து 3600 டிவைட் பண்ணோம். சரியா? 90 வாய்ப்பால் 3600 வரும். அப்போ ரெண்டுமே ஆன்சரா சார்? இல்லை. அப்பயும் கொஷின் பாருங்கள், ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் தான் வேணும். அதனால் 900 தானே சின்னது. அப்போ 900 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்,
ஃபைண்ட் த HCF ஆஃப் 25 25 25 அண்ட் 36 36 36. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். 25 25 25 இதை நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 5 5 25. 5ஆ வாய்ப்பாடில் 2 வராதுல்ல, வராதனால ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அகைன் 5 5 25. 5ஆ வாய்ப்பாடில் 0 வராது, சாரி 2 வராது, அதனால் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். 5 5 25. அகைன் 5ஆல் டிவைட் பண்ணால் 1010 வரும். இப்போ இதை டைரெக்டாகவே 10101ஆல் டிவைட் பண்ணால் ஒரு முறை. இங்கேயும் 36 36 36ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இதை எப்படி படிக்கணும்? 3,63,636. ஓகேவா? இதை நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். 6 6 36. 6ஆ வாய்ப்பாடில் 3 வராது, ஸோ 0 சேர்த்துக்கிறேன். 36ன்னு எடுத்தா 6 6 36. அகைன் 6ஆ வாய்ப்பாடில் 3 வராது, 36ன்னு எடுத்துக்கிறேன்னா ஒரு 0 சேர்த்துக்கணும். 6 6 36. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 10101ன்னு வருமா? அகைன் 10101 1ஆல் டிவைட் பண்ணுறேன். சரியா? இப்போ இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக எந்த நம்பர் வருது? இங்கே 5 5 10101 வருது, இங்கே 6 6 10101 வருது. கொஷினில் HCF தான் கேட்குறாங்க. HCFனால் பொதுவாக இருக்கிறது தானே எதனும். அப்போ 10101 அப்படின்றது ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் சம்மா. ஒன்றுமே இல்லைங்க, 4 ஃபோனு. இந்த 4 ஃபோனு காலங்காத்தால் 5 மணிக்கு ஒரே நேரத்தில் பெல் அடிக்குது. சரி, அலாரம் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். காலங்காத்தால் 5 மணிக்கு அடிக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோனு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு முறை அலாரம் அடிக்குமா. அப்போ 5 5க்கு வச்சுருக்கோம், 5:30க்கு வச்சுருக்கோம், 5:45க்கு வச்சுருக்கோம், 6 மணிக்கு வச்சுருக்கோம், 6 5க்கு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி 1/4 மணி நேரத்துக்கு ஒரு முறை பெல் அடிக்குது. ரெண்டாவது ஃபோனு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை பெல் அடிக்குது. அப்போ 5:20, 5:40, 6 அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை பெல் அடிக்குது. சரியா? மூணாவது ஃபோன் வந்து 25 நிமிஷத்துக்கு ஒரு முறை பெல் அடிக்குது. நாலாவது ஃபோனு 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை பெல் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி அச்சுட்டே இருந்தால் 4 ஃபோனுமே மறுபடியும் எந்த டைமில் ஒரே நேரத்தில் அலாரம் அடிக்கும்? இதுதான் கொஷின். இல்லை சவுண்டு வரும், அவ்வளோதான். அலாரம்னு சொல்ல ஒலிக்கும்னு கேட்டிருக்காங்க. எப்போ ரிங் ஆகும்? 4மே ஒரே நேரத்தில் அடிக்கணும். இந்த ஒரு வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க. டுகெதர், அகைன், இந்த வார்த்தைலாம் வருதுன்னு வச்சுங்களேன். டுகெதர், அகைன், ஒன்றாக, மீண்டும், இந்த வார்த்தைலாம் வருதுனாலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்க. 15 20 25 30 இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் என்ன? 2 டேபிளில் 15 வராது, 20 10 முறை, 25 வராது, 30 15 முறை. அகைன் 2 டேபிளில் 15 வராது, 10 5 முறை, 25 15 அப்படியே வச்சுக்கிறேன். 3 டேபிளில் 3 5s are 15, 5 அப்படியே இருக்கட்டும். 25 வராது, 15 5 டைம்ஸு. அகைன் 5ஆ வாய்ப்பாடில் 1, 1, 5, 1ன்னு வருமா? 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1, 1, 1, 1ன்னு வந்துடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 25 75 150 300. கரெக்டாக? 300 நிமிஷம். ஏன்னா கொஷின் எல்லாமே இங்கே நிமிஷத்தில் தான் கொடுத்துருக்காங்க. 300 நிமிஷம். இந்த 300 நிமிஷன்றது நமக்கு என்னங்க? 60ஆல் டிவைட் பண்ணால் 5 ஹவரா? ஏன் 60ஆல் டிவைட் பண்ணேன்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இல்லை. அப்போ 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 ஹவர் கணக்கு. 1 ஹவருக்கு 60 நிமிஷம்னா 5 ஹவர்ஸுக்கு தானே 300 நிமிஷம். அப்போது மறுபடியும் 5 மணி நேரம் கழித்து அந்த 4 பெல்லுமே ஒரே நேரத்தில் வச்சுருக்கோம். இப்போ டைம் எனக்கு காலங்காத்தால் 5 மணிக்கு அடிக்குதுன்னா, இங்கே கொஷினில் அதானே சொல்கிறாங்க, காலங்காத்தால் 5 மணிக்கு அடிக்குதுன்னா அதுக்கப்புறம் 5 மணி நேரம் கழித்து டைம் என்னவாக இருக்கும்? காலங்காத்தால் 10 மணி இருக்கும். ஸோ 10 AM அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இங்கேயும் அதே தான், 6 பெல்லு ஒரே நேரத்தில் ஒலிக்குது. ஸோ இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. ஒரு பெல்லு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை, சாரி 2 செகண்டுக்கு ஒரு முறை, இன்னொரு பெல்லு 4 செகண்டு, 8 செகண்டு, 10 செகண்டு, 12 செகண்டு. இந்த டைம் பீரியடில் அலாரம் அடிக்குது. சரியா? சவுண்டு வருது. ஸோ அப்படின்னா 30 நிமிஷத்தில் அந்த பெல்லு எத்தனை தடவை ஒலிச்சிருக்கும்? இப்படிதான் கேட்குறாங்க. இப்போ இது என்ன செய்கிறேன்னா எல்சிஎம் எடுக்கிறேன். ஏன்னா ஒரு சேர அடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தை வந்துச்சு பாருங்கள், டோலிங் டுகெதர், அகைன், டோலிங் டுகெதர். இந்த வார்த்தைலாம் வந்துச்சுனாலே எல்சிஎம் தான், மீசிமா தான். சரியா? அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 2 3 4 5 6
ரெண்டாவது வாய்ப்பால் டிவைட் பண்ணுறேன். 2 2 4 2 3 6 2 4 8ன்னு. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 1 3 2 5 இது 3 முறை 6. ஸோ இதை 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். 1 1 1 2 5 1. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் 1 1 1 1 5 1. 5ஆல் டிவைட் பண்ணால் 1 1 1 1 1ன்னு வந்துடுமா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 12 24 120. ஸோ 120 செகண்டுன்னு வருது. 120 செகண்டுன்றது எனக்கு எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷம். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. அப்போ 2 நிமிஷத்துக்கு 120 செகண்டு. கரெக்டாக? ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் ஒரு முறை அந்த 6 பெல்லுமே ஒரே நேரத்தில் அடிக்குது. அப்போது 30 நிமிஷத்தில் எத்தனை முறை அடிச்சிருக்கோம்? 15 முறை அடிச்சிருக்குமா? ஏன்னா கொஷினில் 30 நிமிஷத்தில் அது எத்தனை முறை அடிக்கும்னு தான் கேட்குறாங்க. சரியா? 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த 6 பெல்லுமே ஒரே நேரத்தில் அடிக்குதுன்னா 30 நிமிஷத்தில் 5 முறை அடிச்சிருக்கும். இது இல்லாமல் ஸ்டார்டிங் பெல்லுன்னு ஒன்று இருக்கும். அதையும் கணக்கில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 15 இல்லை, ஆன்சரு 16. சரியா? அந்த ஸ்டார்டிங் பெல்லுன்னு ஒன்று இருக்குது. அதுவும் எல்லா சம்மும் நீங்கள் கணக்கில் சேர்த்துக்கணும். இது இந்த சம்முக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்டார்டிங் பெல்லு எல்லா சம்முக்குமே வரும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூலில் ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ஹவர் முடியும் போது ஒரு பெல் அடிப்பாங்க. சரியா? ஒரு பெல் அடித்தாதான் ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு முன்னே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு பெல் வச்சுருப்பாங்கல்ல. கரெக்டாக? ஸோ அந்த கணக்குன்னு வச்சிங்களேன். ஓகேவா? ஸோ 16 ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் எ வெசல் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் எக்ஸாக்ட்லி த வால்யூம் ஆஃப் மில்க் இன் கேன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 80 லிட்டரு, 100 லிட்டரு, 120 லிட்டரு. இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு 3 கேனில் இவ்வளோ அளவில் இருக்கிற பால் இருக்குதுன்னு வச்சுங்களேன். சரியா? பாலா ஏதோ ஒரு பால் வச்சுருக்கேன். ஒரு கேனில் 80 லிட்டரு பால் இருக்குது, இன்னொரு கேனில் 100 லிட்டரு பால் இருக்குது, இன்னொரு கேனில் 120 லிட்டர் பால் இருக்குது. சரியா? இதை கரெக்டாக அளக்கிற மாதிரி ஒரு கேன் வேணும், ஒரு பாத்திரம் வேணும்னா அதனுடைய அளவு அதிகபட்சமாக என்ன இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 10 லிட்டரு கேன் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். எத்தனா 8 முறை இதை கரெக்டாக அளக்கப்பனா 80. 100 முறை 100னா 10 முறை கரெக்டாக அளப்போம்னா 120னா 12 முறை கரெக்டாக அளப்பனா. சரியா? அதாவது ஒரு 10 லிட்டரு பாத்திரம் எடுத்து 80 லிட்டர் பாலை 8 முறை கரெக்டாக அளப்பேன். 100 லிட்டர் பாலை 10 முறை கரெக்டாக அளப்பேன். 120 லிட்டர் பாலை 12 முறை கரெக்டாக அளப்பேன். ஆனால் அதை விட மேக்சிமமாக எதனால் லிட்டர் பாத்திரத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு தான் கேள்வி. 20 லிட்டர் எடுக்கலாம்ல. 20 லிட்டரில் இது 4 முறை, இது 5 முறை, இது 6 முறை கரெக்டாக எடுக்கலாம்ல. அதை விட மேக்சிமமாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். 30 லிட்டர் எடுத்தால் 120 மட்டும்தான் வரும். இப்போ 80 லிட்டரை நான் 2 முறை எடுத்தனா 60 லிட்டர் வந்துடும். 3வது முறை 90 லிட்டர் தான் வரும், 80 லிட்டர் வராது. அப்போது 30 எடுக்க முடியாது. 40 எடுக்கிறேன்னா 40 லிட்டர் பாத்திரம் எடுக்கிறேன்னா 2 முறை 80 லிட்டர் கரெக்டாக வந்துடும். 3 முறை 120 லிட்டர் கரெக்டாக வந்துடும். ஆனால் 100 லிட்டர் வராதுல்ல. ஸோ அப்போ அதுவும் வராது. ஸோ இந்த மாதிரி சம்மு நம்ம என்ன செய்யணும்னா இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. கிரேட்டஸ்ட்டு, லார்ஜஸ்ட்டு, டாலஸ்ட்டு இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே, தமிழில் அதிகபட்சம், உயர்ந்தபட்சம் இதெல்லாம் வந்தாலே HCF கண்டுபிடிக்கணும். இப்போ 3மே பொதுவாக என்ன டேபிளில் வரும்? 10ஆம் வாய்ப்பால் வருமா? இது 8 முறை, இது 10 முறை, இது 12 முறை. அகைன் 3மே பொதுவாக 2ஆம் வாய்ப்பாலில் வரும். இது 4 முறை, இது 5 முறை, இது 6 முறை. இப்போ 3மே பொதுவாக எந்த டேபிளில் வரும்னு கேட்டிங்கன்னா எதுலுமே வராது. ஸோ ஆன்சரு 20. ஸோ 20 லிட்டர் பாத்திரம் தான் மேக்சிமமாக இந்த 3 இதுவையும் அளக்கிற பாத்திரமாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ரோப் that can be used to measure exactly the ropes of length 1 meter 20 centimeter, 3 meter 60 centimeter and 4 meter. ஸோ இந்த 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டரா? அப்போது 1 மீட்டர் 20 சென்டிமீட்டரை எப்படி எதலாம்? 120 சென்டிமீட்டர்னு எதலாம். அந்த 1 மீட்டரை 100 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அப்போ 120 சென்டிமீட்டர். அதே போல் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டரை எப்படி எதலாம்? 3 மீட்டர்ன்றது 300 சென்டிமீட்டர்,
அது இல்லாமல் ஒரு 60 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 360 சென்டிமீட்டர். 4 மீட்டரை 400 சென்டிமீட்டர்னு எழுதலாமா? ஸோ எல்லாத்தையும் இப்போ சென்டிமீட்டரில் மாற்றியாச்சு. இப்போ 120, 360, 400 இதுதான் அந்த நம்பர். சரியா? இந்த நம்பருக்கு அதிகபட்சம்ன்ற வார்த்தை குத்துட்டாங்க. லாங்கஸ்ட்டு இந்த வார்த்தை வந்தாலே நீங்கள் என்ன செய்யணும்? HCF எடுக்கணும். அப்போ மூணுமே பொதுவாக எந்த டேபிளில் வரும்? ஃபஸ்ட்டு 10ஆம் வாய்ப்பாடில் வருமா? இது 12, இது 36, இது 40. 0 மட்டும் கேன்சல் ஆகிருக்கும். இப்போ இது மூணுமே பொதுவாக 4ஆம் வாய்ப்பாடில் வருமாப்பா? 4 3 12, 4 9 36, 4 10 40. இதுக்கு மேலே 3 நம்பருமே பொதுவாக எந்த டேபிள்லையுமே வராது. ஸோ ஆன்சர் 4 40. சரியா? ஸோ 40 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, LCM HCFல முக்கியமான சம் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு எல்லா கான்செப்டையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு முறை கேட்டிருப்பாங்க சார், மொத்தமே இந்த ஒரு முறை தான் கேட்டிருப்பாங்க, இந்த 10 வருஷம் எக்ஸாமில் 15 வருஷம் எக்ஸாமில் அப்படின்னா அதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில் நீங்கள் நிறைய வந்து சம்ஸை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ப்ராக்டிஸு இருக்கிறதுல தெளிவாக பாருங்கள். இப்போ இந்த மாடல்லாம் வந்து காலங்காலமாக கேட்டுன்னு இருக்கிற மாடல். சரி, அது பாருங்கள் ஃபாரஸ்ட்டில், இது குரூப் 2ல் கேட்டது. ஸோ இந்த மாதிரி சம்ஸை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சரி, அது பாருங்கள் 2 முறை கேட்டிருக்காங்க. DOலையும் கேட்டிருக்காங்க, அதே வருஷம் குரூப் 3லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் மேக்ஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றிகள் பல.